வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா நானும் வாழ்வை ரசிப்பேனா வாங்கம்மா லேடிஸ் வாங்கம்மா வாங்க வாங்க வரிசை வாங்க டீச்சர் பிரசிடென்ட்டா ஸ்டூடண்ட் வந்து ஒரு கவுன்சிலர் இந்த வார்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணிக்கிறோம் வாங்கம்மா லேடிஸ் வாங்கம்மா வாங்க வாங்க வரிசை வாங்க டீச்சர் பிரசிடென்ட்டா ஸ்டூடண்ட் வந்து ஒரு கவுன்சிலர் இந்த வார்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணிக்கிறோம் நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது படுக்கை விரித்து போட்டே அதில் முள்ளாய் அவளின் நினைவு பாடும் உலகி வெறுத்தே அதில் ஏனோ இன்னும் உயிர் படுக்கை விரித்து போட்டே அதில் முள்ளாய் அவளின் நினைவு பாழும் உலகை வெறுத்தே அதில் ஏனோ இன்னும் உயிர் மண்ணுலகில் ஜென்மம் என என்னை ஏனோ இன்று வரை விட்டு வை. தலைவர் அண்ணன் டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் இருந்து 6 வருடம் ஆச்சு. இதில் ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த ஊருக்காக தன் வாழ்நாள் முழுதும் பல போராட்டம் பல தியாகம் மொத்தத்தையும் இந்த ஊர் நல்லா மென்மேலும் உயரணும், நம்ம மக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அர்ப்பணிச்சுவார். இது என்ன ஒரு விஷயம்னா, அவர் இறந்தப்போ வந்து அவர் காரியத்தில் வந்து முன்னாள் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட் ரமேஷ் ஜெயின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இவருக்காக நம்ம முனிசிபாலிட்டி மூலிமா 35 கவுன்சிலர் மூலிமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவருக்கு ஒரு செலவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாருங்க. இன்னை வரைக்கும் அது நடந்த பாடாக இல்லை. அதே போல் அண்ணன் வள்ளல் முன்சாமி அவரும் அதே வார்த்தையை சொன்னாருங்க. இன்னை வரைக்கும் ஒரு ரோடு அவர் பேரில் இல்லை, ஒரு செலவு வைக்கல. அவருக்காக இந்த இந்த ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தம தலைவருக்கு இந்த நிலைமைனா, நம்ம அவருடைய ஃபாலோவர்ஸ் மொத்த பேரை சேர்ந்ததுக்கு ஒரு போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணி முனிசிபாலிட்டி எதிரில் ஒரு தர்ணா பண்ணோம். அந்த முனிசிபாலிட்டி உள்ள அவருக்கு ஒரு ஃபோட்டோ கூட ஒன்றும் வைக்கல. இது பெரிய வருத்தமாகுது நம்மளுக்கு. டெய்லி இதே வேதனையாகுது. அவர் பாரு, இந்த நினைவு நாளில் மட்டும் இது கூறணும்னு நினைக்காதீங்க. நம்ம அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்றைக்குமே அவர் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ஃபாலோவராக தான் இருந்து சாவோம். அதனால் அவர் ஃபாலோவர்ஸுங்களுக்கு நம்ம சொல்கிறோம் என்னன்னா, அடுத்த வருஷமாவது நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஊரில் ஒரு ரோட்டுக்கு அவர் பேர்னா வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவருக்கு ஒரு சிலைனா வைக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இருக்கிற முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டு அக்கா இந்திரா காந்தி அவங்க வந்து இதை பற்றி ஒரு எல்லா கவுன்சிலரை சேர்ந்து இதை பற்றி ஒரு தீர்மானம் பண்ணி பெரியவருக்காக அந்த முனிசிபாலிட்டி எதிரில் இல்லைன்னா கூட அது உள்ள ஏதாவது அவர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கோ அவர் செலவு நிறுவனத்துக்கோ தாழ்மையுடன் அவர் கேட்டுக்கிறேன். இந்த முடிவை எடுத்து அடுத்த வருஷத்துக்குள்ள அவர் பேரை நிலைநிறுத்த நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரளாக கூடியிருக்கின்ற வட்டத்தின் பெரியவர்களே மற்றும் இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள முனிசிபல் பிரசிடென்ட்டுடைய முனிசிபல் பிரசிடென்ட் அக்கா இந்திரா காந்தி அக்காவுக்கும் மற்றும் அவருடைய கூட வந்திருக்கின்ற கவுன்சிலர் அனைவர்களுக்கும்
இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான அன்பான இந்த வட்டத்தின் பகுதியை சார்பாக வணக்கத்தை உரித்தாய் கொண்டு, நம்முடைய பகுதியில் பிறந்து வளர்ந்து 70 ஆண்டு காலமாக வாழ்ந்து தங்கோயில் மக்களுக்காக அல்லும் பகலமாக அயராத உழைத்து இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தாலும் 6 ஆண்டு காலம் ஆயிருந்தாலும் அவரை மறைந்து வாழ்கின்ற எங்களுக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை. இன்று சொல்லப்போனால் 6 ஆண்டு காலத்திலே எத்தனையோ போராட்டங்கள் இன்னல்களை தாங்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பெம்மல் தொழிலாளியுடைய போராட்டத்திற்கு தலைவர் இருந்ததா நேற்றுக்கு 3 நாள் பந்து நடந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் முன்ன வந்திருப்போம். தலைவர் இருந்திருந்தாக்கா உண்ணாவிரதமாக நடந்திருக்கோம். தலைவர் இருந்திருந்தாக்கா இன்னைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டு எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு அவர் எப்படி மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி புரிஞ்சாரோ அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து வந்தவர். 3 முறை எம்எல்ஏ வாழ்ந்தவர், 6 முறை சிட்டி முனிசிபாலிட்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், கவுன்சிலர் தொடர்ச்சியாக இருந்தவர். சாவரவரிலும் இதுவரையிலும் யாரும் இருக்க முடியாது. தொடர்ச்சியாக கவுன்சிலர் பதவியில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பதவிகளை வகுத்து வந்தவர் நம் தலைவர். இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் மைந்தர் இத்தனை பதவி வாழ்ந்து மக்களுக்கு ஊர் ஃபுல்லாக சந்து போந்து தொட்டி பட்டியெல்லாம் தெரியாது இடம் இல்லாத இடத்துல எல்லாம் என் தலைவன் நோய்ஞ்சு வாழ்ந்த இடம். இந்த இடத்துல பிறந்ததுக்கு அவங்க எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்குது. தலைவருடைய பெருமையை நாள் கணக்கில் சொல்லலாம், வருஷ கணக்கில் சொல்லலாம். அவர் இறந்து இந்த 6 வருஷத்தில் இன்னும் யாருமே மறக்காதுக்கிறோம். 6 நாள் தான் அவனை மறைக்குது அவர் மறைஞ்சு. ஆனால் இன்னும் 60 வருஷம் போனாலும் அவரோட புகழ் என்றைக்குமே மறாது. எங்கள் நெஞ்சை விட்டு அவர் நீங்காது. நாங்கள் என்னைக்கு இந்த ஊரில் உயிரோடு இருக்கிறவர்களும் எங்களோட சார்ந்ததும் இல்லாமல் எங்களோட தலைமுறையில் வருகின்ற இளைஞரும் கூட தலைவருக்கு இந்த மாதிரி இறந்த நாள், செத்த நாள், பிறந்த நாள் எல்லாமே தொடர்ச்சியாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருது, ஜெயலலிதாது, எம்ஜிஆருது இவங்களெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக எங்கள் வட்டாரத்தில் இந்த இடத்துல பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும். இன்னைக்கு பொதுவாக இந்த மதிய காலத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷல் என்னானாக்கா அவருடைய அருமை புதல்வன் கார்த்திக் அவர்களை கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுக்கு துக்கமாக வருது. நம்மளாலேயே தாங்க முடியல. இந்த 6 வருஷத்துக்கு அவரை பிரிஞ்சு இந்த 6 வருஷத்துக்கு அவருடைய பிள்ளை எப்படித்தான் தாங்கி நிற்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மன வேதனை தான். இருந்தாலும் அவரு எங்களை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. எங்களை வழி நடத்தின்னு வந்திருந்தாக்கா இன்னைக்கு பக்தவச்சலம் புகழ் இன்னும் மேலே வளர்த்தா இருக்கும். அவருக்காண்டி விட்டு எங்களை தூரம் போகாம ஒரு 10 கவுன்சில் 20 கவுன்சில் உருப்படி பண்ணி இன்னைக்கு சிட்டி முனிசிபாலிட்டி அவர் பேர் எப்படி எடுத்தாரு அது மாதிரி அவர் வழலையன்ற ஒரு மன வருத்தம் கூட எங்களுக்கு தாங்கி இருக்குது. எங்களுடைய கொள்கை எப்பவுமே பக்தவச்சலம் கொள்கை தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பல்வேறு இடத்துல நாங்கள் போய் இருந்தாலும் அவருடைய காட்டிய வழியில தான் நாங்களும் பின்தொடர்ந்து தான் இருக்கிறோம், மக்கள் பணி செஞ்சு தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் கவுன்சிலர் உருப்படி பண்ணிட்டு போயிருக்காரு அருமை சகோதரி மோனிஷா ரமேஷ். அவருடைய தாயார் ஜெயந்தி அம்மா கூட இந்த இடத்துல கவுன்சிலர் இருந்தாங்க. அது தொடர்ச்சி அவங்களுடைய மகள் மோனிஷா வந்திருக்குது. இவங்க 2 பேர் வேலையுமே தொடர்ச்சியாக ராவும் பகலமாக ஆனால் பக்தானை காட்டிய வழியை ரமேஷ் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வர்றாரு. இவர் பார்க்கும் போதெல்லாம் பக்தான ஞாபகம் தான் அந்த ஏரியாவில் வரும். எங்களை பார்க்கும் போதெல்லாம் பக்தான பேர் தான் வரும். அவர் காட்டிய வழியிலப்பா அவர் பண்ணி விட்ட கவுன்சிலரு ஏரியாவை நல்லா பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு பக்தான பேரை இன்னும் கூட நாங்கள் காப்பாற்றின்னு தான் வரோம். இந்த மதிய வேலை எல்லாம் கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு நம்ம ஜான்சன் முருகன் டவுனில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. எங்களுக்கே இந்த விஷயம் தெரியல, நாங்கள்லாம் மறந்துட்டு இருந்தோம். அது ஞாபகம் பண்ணுற அளவில் அவங்க அந்த பண்ணியிருக்கிறாங்க. வருஷம் வருஷம் அந்த இடத்துல அவங்க வெகு சிறப்பாக பண்ணுறவங்க. இந்த முறை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதியில் நம்மளுடைய கவுன்சிலர் ரமேஷ் அவருடைய குமாரத்தி மோனிஷா அவர்களும் அவரை சார்ந்து ராஜா வேலு தர்மா மன்றம் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா அவரு இந்த கோலார் தங்கவயலுக்கு செய்த சாதனைகள் என்ன என்பதை நினைவுபடுத்தும் வகையிலே இன்னைக்கு ஒரு நினைவு நாளாக 6 ஆண்டு காலம் அவர் இறந்தாலும் அவருடைய நினைவு மக்களிடத்திலே மறைவதில்லை.
அவர் வாழ்ந்த காலம் நமக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இருந்தது. இன்று அவர் செய்த பணிகள் என்னென்ன என்பது மக்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள், நாங்களும் உணர்கின்றோம். எங்களை இந்த அளவிற்கு ஆளாக்கியதும் அவர்தான். இந்த நிலைமைக்கு இங்கு நம்மளை பேச வச்சது கூட அவர்தான். அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இந்த கோலார் தங்க வயலிலே மக்களிடத்திலே மனதில் மாறா நினைவுகளாக பதிந்திருக்கின்ற இந்த வேளையிலே அவர் இன்று இல்லாமைக்கு நாம் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். அவர் என்னென்ன சாதனைகள் இன்று கூட நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க அவர். ஏன்னு சொன்னா அவருடைய சாதனைகள், அவருடைய அணுகுமுறை, மக்களிடத்திலே எப்படியெல்லாம் அவர்களை சமாதானம் செய்து அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பது எப்படி என்பதை நன்றாக தெரிந்து புரிந்து அவர்களுக்கு சேவை செய்வதிலே ஒரு நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்து இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்கு பணிபுரிந்திருக்கின்றார். இந்த நினைவு நாளிலே எல்லோரும் அவரை நினைக்கின்றார்கள் என்றால் 6 வருடம் ஆகியும் அவரை மறக்காமல் இன்று எல்லோரும் அவரை நினைக்கின்றார்கள் என்றால் இதுதான் காரணம் என்று அவர் பக்தனை பத்தி பேசினா, இதே இடத்துல பிறந்து இதே இடத்துல வளர்ந்து இந்த ஏரியாக்காக ரொம்ப பாடுபட்டவர். மொத்தம் கேஜிஎஃப்மே இன்னைக்கு அவரை பத்தி பேசுதுன்னா அவரு செய்த வேலைகள். கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இந்த லைட் வெளிச்சம் வந்து சோடியம் லைட் போட்டாரு. போர்வெல் டேங்க் அங்க பண்ணி கொடுத்தாரு. எந்தெந்த வார்டுக்குன்னா நான் பண்ணி கொடுக்கணும் அண்ணா இது பண்ணி கொடுன்னா உடனே அவர் பண்ணி கொடுக்குவாரு. இந்த இவ்வளோ டேங்குங்க இவ்வளோ போர்வெல்ஸ் எல்லாம் இருக்குதுனாக்கா அது ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம பக்தனா தான். அந்த நாள்ல 76ல் எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனார் அவரு. எங்க அப்பா காரியத்துக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் தலைமை தாங்கினாரு. அந்த இடத்துல அவர் சொன்னாரு, இந்த கேஜிஎஃப்க்கு தண்ணி வசதி லைட் வசதி நான் பண்ணி கொடுப்பேன்னா, அதே மாதிரி அப்போத்துக்கு வந்து சோடியம் லைட் வந்ததுங்க. இப்போத்துக்கு ரொம்ப அட்வான்ஸா ஆனா லைட்ஸ்ங்கெல்லாம் வந்திருக்குங்க. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இன்ன வரைக்கும் அவரை பத்தி பேசுறாங்க. முனிசிபாலிட்டியில போனாவ இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பேசுறாங்கனாக்கா அவரு என்ன செய்து விட்ட பணி இன்னும் கேஜிஎஃப்ல இருக்குது அப்படின்றதுனால தான் அவருடைய பேச்சு இன்ன வரைக்கும் அவர் பேர் வந்து புகழாக போயின்னு இருக்குது. இப்போ கூட சரி, பக்தனை செய்து விட்ட வேலைங்கெல்லாம் இன்ன வரைக்கும் பேசப்படுது. இன்ன வரைக்கும் அவரு ரொம்ப அழகா சொன்னாரு. 6 வருஷம் ஆகி செத்து கூட இன்ன வரைக்கும் அவருடைய புகழ் என்னைக்குமே மறையாது. அதனால ஒரு மனிதர் வாழறது வந்து எதுவுமே நம்ம கொண்டு போறது இல்லை. நம்ம விட்டுட்டு இந்த பூமியில போறது அந்த பேரு ஒண்டித்தான் அது அவரு நல்ல மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. நம்ம பேரு தான் நிலைமை நிற்கும். எப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இந்த மாதிரி காமராஜர், காந்திஜி, நேரு இவங்க எல்லாம் அவங்க பேரை விட்டுட்டு போனாங்களே இந்த பூமியில, அந்த மாதிரி அவர் அந்த பேரை விட்டுட்டு போய்க்கிறாரு நம்ம கேஜிஎஃப்க்கு. இன்ன வரைக்கும் அவர் புகழ் எப்பவுமே வாழ்ந்து நிற்குது, இன்னும் வாழன்ட்டு என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லிக்கிறேன். போட்டோ வைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ரோடுக்கு அவர் பேரை வைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு போட்டோ வைக்கணும்னுட்டு அதை பத்தி நாங்க பேசுறோங்க. பேசிட்டு அது ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு நம்ம மேடம் ஆக்சுவலா ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. அபிஷியல்ஸ்ங்க வந்து சரியா இனிஷியேட் பண்ணல. ஜனங்களோட கோரிக்கை மாற்றம் இல்ல, எல்லா கவுன்சிலர் கோரிக்கை. தயவு செய்து நீங்க இருக்கும்போது நம்ம பீரியட் இன்னும் கூடிய நீங்க அதான் ஒன்று பண்ணிட்டு பிறந்த நாள் வரட்டும் செத்த நாள் வரட்டும் அப்பதான் இந்த பேச்சு வருது எல்லா கவுன்சிலருக்கும். ஒரு இத்தனை வருஷமா அவர் முனிசிபாலிட்டி இப்படி இருந்தாரு, இப்படியெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருந்தாருன்ட்டு யாரும் நினைக்கிறது இல்லை. அதை விட்டுறாங்க. இன்னைக்கு கதை இன்னோட முடிஞ்சிருது. நாளைக்கு போனா அரசியல் வேற மாதிரி மாறி போடுறாங்க. ஒரு தலைவர், மாபெரும் தலைவரா வாழ்ந்தவர், இந்த ஊர்ல அவர் நிலைச்சு இருந்தாரு. அவருக்குன்னு ஒரு செலவு வைக்கிறதுக்கு நீங்களாம் ஈடுபட்டு நல்லா இருக்கும். அடுத்த மீட்டிங்ல பாஸ் பண்ணலன்னா நாங்க தர்ணா ஏற்கனவே ஒரு வாட்டி உட்காந்து கைடா பண்ணாரு, நாங்க வீடியோல பார்த்தோம். பட் அது இன்னும் கூட அது சரியா பிரசிடென்ட் இல்லங்க. அப்போ இப்ப பிரசிடென்ட் வந்துக்கறாங்க. அத பத்தி நாங்க கண்டிப்பா முக்கியமா அத பத்தி பேசுறேன். நானு மேடம் கிட்ட பேசிட்டு இது ஒரு சொல்யூஷன் ஏதாச்சும் நான் மேடம் அவர்களுக்கும் அவருடன் கலந்து கொண்டு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கவுன்சிலர் அனைவர்களுக்கும், அதே போல மறைந்த முன்னாள் தலைவர் டாக்டர் பக்தாசு புதல்வனாக வந்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் உடன்பிறவா நண்பர்களுக்கும், அதே போல நம்முடைய வாலிப
சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஜான்சன், முருகா, பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்காக மிக்க நன்றியை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு இந்த 6ஆம் ஆண்டு மிக சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால செய்ய முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் மார்ச் 7ஆம் தேதி வருகிறது அவரும் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் இன்னும் விமர்சனம் செய்ய எனக்கு இந்த வார்டினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒத்துழைப்பு தந்து ஆதரவு தருமாறு உங்கள் பணியிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.